நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். நடிகர் விஜய் ராகவேந்திரா நடிப்பில் தேவி பிரசாத் ஷெட்டி இயக்கத்தில் வெளிவந்துள்ள கிரைம் த்ரில்லர் திரைப்படம். 2020 வெளியான சீதாராம் பெனாய் படத்தின் 2ஆம் பாகம் இந்த படம். அதிரடி கிரைம் த்ரில்லர் படமான கேஸ் ஆஃப் கொண்டானா தந்த தேவி பிரசாத் ஷெட்டியின் முந்தைய த்ரில்லர் சீதாராம் பெனாய் கேஸ் நம்பர் 18. சீதாராமின் முதல் பாகம் கோதி பன்னா சதர்னா மை காட்டு விஜய் ராகவேந்திராவின் சிறந்த நடிப்பு வெளியான சிறந்த படம். மீண்டும் இருவரும் இணைந்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடகாவின் மெயின்லேண்ட் பகுதியில் நடக்கும் தொடர் கொலைகள் நடக்க அனகெடா காவல் நிலையத்தில் தொடர் கொலைகள் துப்பு துலங்குகிறார் சீதாராம். யார் செய்தது இந்த கொலைகள் என்று துப்பு துலங்க இது ஒரு சைக்கோவின் செயல் என்று கண்டுபிடிக்கிறார் சீதாராம். தொடர்ச்சியாக ஜெயா அண்ணா மற்றும் காவல்துறை அதிகாரி வசந்த் அசோக் இப்படி 3 கொலைகள் நடக்கிறது. பள்ளி ஆசிரியர் செபஸ்டியான் தன் மகள் கிரேசி தவறான ஒருவனை காதலித்து விட்டாள் என்று அவனை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் அவன் தினமும் தொந்தரவு செய்கிறான் என்று புகார் கொடுக்கிறார் சீதாராம். அதை விசாரிக்கும் பொழுது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தெரிகிறது. அவர்தான் தொடர் கொலைகளுக்கு காரணமானவர் என்று அவரை கைது செய்கிறார்கள். இனி என்ன நடக்கும் என்று யோசிக்கும் பொழுது அப்போது ஒரு சைக்கோ கொலைக்காரன் கொலை செய்வது போல காட்டுகிறார்கள். அதிர்ச்சி. படம் பார்ப்பது மட்டுமல்ல, இடைவேளைக்கு பிறகு அச்சுதானன் அவரது மகள் காவியா மஞ்சா இருவருக்கும் என்ன நடந்தது, காவல்துறையில் பணிபுரியும் ரத்னம்மாள் இறந்து போன பிறகு அவரது மகன் என்னவானார், சைக்கோ கொலைகாரனை சீதாராம் கண்டுபிடித்தாரா, அவரது அக்கா கணவரை சைக்கோ கொலைகாரன் கடத்தி சென்று கொலை செய்ய முயற்சிக்கிறான், அதை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினாரா சீதாராம். இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த செகண்ட் கேஸ் சீதாராம். அக்கா தம்பி பாசம், மஞ்சாவின் நிறைவேறாத காதல், அச்சுதானன் செய்த துரோகம் என்று படம் முழுக்க அடுத்து என்ன என்ற ஆர்வத்தை தூண்டி திரைக்கதை சீராக வேகமாக பயணிக்கிறது. எவ்வித தடையும் இல்லாமல் ஒரே மாதிரியாக அடுத்தடுத்து வயதானவர்களை குறிவைத்து கொலைகள் நடைபெற தொடர் கொலைகாரன் சீரியல் கில்லர் ஒருவன் தான் இதை செய்கிறான் என விசாரணையில் இறங்குகிறது சீதாராம் டீம். அவன் கொலை செய்யும் முறை பீதியை கிளப்புகிறது. எவ்வித தடையும் இல்லாமல் ஒரே மாதிரியாக அடுத்தடுத்து குறிவைத்து கொலைகள் நடைபெற நெஞ்சை உறைய வைக்கும் சீரியல் கில்லரின் கொலைவெறி செயல்களை தடுக்கிறதா காவல்துறை? கொலைகாரன் உண்மையிலே யார், ஏன் இந்த கொலைகள் நடக்கின்றன என்பதை சஸ்பென்ஸ் த்ரில்லராக சொல்கிறது செகண்ட் கேஸ் சீதாராம். நாயகன் விஜய் ராகவேந்திரா அனுபவம் வாய்ந்த நடிப்பு அவருடைய கதாபாத்திரத்தை மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது. காவல்துறை அதிகாரியாக இந்த படத்தில் அவருடைய நடிப்பு மிகவும் புதிதாக இருப்பது அவருடைய கதாபாத்திரத்தை ரசிக்க முடிகிறது. காவல்துறை அதிகாரியாக அவர் கையாளும் விதம், எந்த இடத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக கையாளுவது என அனைத்து இடங்களிலும் தனது நடிப்பின் மூலம் திரைக்கதைக்கு பலம் சேர்த்திருக்கிறார். மனநல பாதிப்பு கொண்ட நபர் எப்படி இருப்பார் என்பதை தன் நடிப்பு மூலம் கண்முன்னித்து இருக்கிறார் கோபால் கிருஷ்ணா. சிறு முகபாவனைகளில் கூட கவனம் செலுத்தி நடித்து போட்டி போட்டு நடித்திருக்கிறார். மற்றும் தேஷ்பாண்டே அச்சுதானனாக நடித்தவர், மஞ்சாவாக நடித்தவர், காவியாவாக நடித்தவர் என மற்ற வேடங்கள் நடித்திருக்கும் நடிகர்கள் அனைவரும் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வாக இருக்கிறார்கள். நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தொழில்நுட்ப கலை இயக்குனர் தேவி பிரசாத் ஷெட்டியின் முந்தைய த்ரில்லர் படமான சீதாராம் பென்னி கேஸ் நம்பர் 18 சீதாராம் முதல் பாகத்தை விட இந்த 2ஆம் பாகம் எமோஷனல் கலந்து சொல்லியிருக்கிறது. அக்கா தம்பி பாசத்தை அருமையாக உணர்த்துகிறது. இயக்குனர் எடுத்துக்கொண்ட கதையை நேர்கோட்டில் பயணித்து சரியான நபர்களை தேர்வு செய்து சிறப்பான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்களும் பாட்டுகளும். சைக்கோ கொலைகளை மையமாக வைத்து கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் திரைப்படங்கள் பல வந்திருந்தாலும் இந்த கதையை இயக்குனர் தேவி பிரசாத் ரெட்டி மற்றும் எழுத்தாளர் வித்தியாசமான முறையில் எதிர்க்கிறார்கள். கொலையாளியை கண்டுபிடிப்பதுதான் கதை என்றாலும் அதை சொன்ன விதம், படத்தில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் வடிவமைத்த விதம் ஆகியவை படத்தை ரசிக்க வைக்கிறது. குறிப்பாக கதாபாத்திரங்களின் எதிர்மறை குணங்கள், அவற்றை கொலை வழக்கின் விசாரணையோடு பயணிக்க வைப்பது போன்ற விஷயங்கள் படத்துக்கு கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுக்கிறது. இசை நவ்னீத் ஷாம் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். பின்னணி இசை மிரட்டலாக இருக்கிறது. படத்தின் வெற்றிக்கு இசை பக்கபலமாக இருக்கிறது. அவ்வப்போது வரும் மெலடி பாடல் ரசிக்க வைக்கிறது. பின்னணி இசை சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற வகையில் பயணித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஹேமந்த் ஆச்சாரியா முழு படத்தையும் நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இரவு நேர காட்சிகளை மிக தெளிவாக படமாக்கியிருக்கிறார். படம் முழுவதும் திரைக்கதை மற்றும் காட்சிகளின் வேகம் குறையாதபடி பதத்தொகுப்பு செய்திருக்கிறார். படத்தின் தொகுப்பாளராக பணியாற்றிய சாஷன் நாராயண் ஆர்ட் டைரக்டராகவும் மற்றும் படத்தின் வசனங்களை இருக்கிறார் பவானி சங்கர். இவர் பணி சிறப்பாக இருக்கிறது. படத்தில் ஒப்பனையாளர் அருமையாக பணிபுரிந்திருக்கிறார். கொலை செய்யப்படும் நபர் கை கால்கள் இரும்பு சங்கிலியால் முறுக்கப்பட்டு முகம் எல்லாம் சிதைக்கப்பட்டு பார்ப்பதற்கு மிக அருவருக்கத்தக்க வகையில் மேக்கப் போட்டு அசைத்திருக்கிறார். ஆடை அமைப்பால் சிறப்பாக எல்லா நடிகர்களும் பொருத்தமான ஆடை அமைத்திருக்கிறார். படம் தொடங்கிய உடனே நம்மை கதைக்குள் அழைத்து செல்லும் இயக்குனர் படம் முடிவடையும் வரும் ஒவ்வொரு காட்சி பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நகர்த்தி செல்கிறார். இறுதி காட்சி நெருங்கும் போது கூட நம் கண்கள் திரையை விட்டு விலகாதவனும் த்ரில்லர் காட்சிகளை வடிவமைத்திருக்கிறது. சினிமா ரசிகர்கள் திரும்ப பார்க்க வைக்கும் இந்த கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பட விரும்பிகளுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும் என்பது உறுதி. இந்த படம் வெற்றி பட்டியலில் இடம் பிடிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.